சுப்பிரமணி யார வேணா கல்யாணம் படிக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு இளவரசி சொன்னா. நீ சொன்னதுல இருந்து உடனடியா எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் பண்ணுன்னு என்ன தொல்லை பண்றா. எனக்கு என் மாமா மட்டும்தான், அவருக்கு நான் மட்டும்தான். ஏண்டா இதுக்காகவா இளவரசி கழுத்துல தாலி கட்டின நீ? அன்னைக்கு தெரியாமலே அவங்க அப்பாவை கொன்ன, இன்னைக்கு தெரிஞ்சே அவ வாழ்க்கை கொண்டுடா நீ. கயல் வேற சுப்பிரமணி நினைப்பாவே இருக்கா. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் நாங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம். இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் இந்த முடிவுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சாதாரணமா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நகை எங்கேயும் போலம்மா, நான் தான் எடுத்தேன். கிருஷ்ணா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ எப்படி இவன் கூட? எங்க நான் வேணும்னு வந்து இடிக்கல, குழந்தை குறுக்க வந்துச்சு, நான் பேலன்ஸ் பண்ண முடியாம இடிச்சிட்டேன். சாரி. என்ன சாரி? குழந்தை ஒண்ணு குறுக்கால வரல, நீ தான் பிளான் பண்ணி எங்க மேல வந்து மோதி இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல லீலா, குழந்தை தான் குறுக்க வந்துருச்சு. நான் எதுக்கு வேணும்னு உங்க மேல மோத போறேன்? என்ன கொலை பண்ணதா? ஏன் லீலா வார்த்தைகளை இந்த மாதிரி விஷமா கக்குற? நான் எதுக்காக உன்னை கொலை பண்ணணும்? ஏன் கொலை பண்ணணுமா? ஆரம்பத்துல இருந்து உனக்கு இடைஞ்சல இருக்கிறது நான் தானே. எங்க அம்மாவும் அக்காவும் பொறுமையா இருந்தாலும் உன் முகத்துக்கு நேரா உன்னை எடுத்துரிஞ்சு பேசுறது நான் தானே. உன் வீட்டுக்கு வந்து உன்கிட்ட பணத்தை கேட்டு உன்னை அவமானப்படுத்தின. உன் அண்ணனை கம்பத்துல கட்டி வச்சு அடிக்க காரணமான போலீஸ் ஸ்டேஷன்ல உனக்கு எதிராக சாட்சியம் சொன்ன. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவதான் நம்ம கிடைஞ்சலா இருக்காளே, இவளை கொலை பண்ணலான்னு எங்க அப்பாவை லாரி ஏத்தி கொலை பண்ண மாதிரி என்னைய கொலை பண்ண பாக்குற. இப்பவும் சொல்றேன் லீலா, உன் மேல எனக்கு எந்த கோவமோ வருத்தமோ இல்ல. என் மேல அபாண்டமா பழி சுமத்தாத. சும்மா நடிக்காத. உன் நடிப்பு பார்த்து மத்தவங்க வேணா ஏமாறலாம், நான் நம்பவும் மாட்டேன், ஏமாறவும் மாட்டேன். லீலா இவங்கிட்ட கட்டி போச்சு, நமக்கு டைம் ஆச்சு, நம்ம போலாம். வேண்டாம் கிருஷ்ணா, இவன் மூஞ்சியை பார்த்துட்டு போனா போன கறி உருப்பிட்ட மாதிரி தான். அந்த செடி கொடியில இருக்கிற பாம்பு தேள் நம்மள கடிச்சாலும் கடிக்கும். நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம், வா வீட்டுக்கு போலாம். லீலா என்ன நீ ஹெர்பேரியம் கலெக்ட் பண்ணனும், அதுக்கு இன்னும் டேட் இருக்கு கிருஷ்ணா, வா போலாம். லீலா பாதி தூரம் வந்தாச்சு, இன்னும் 15 நிமிஷம் தான், வா போலாம். இல்ல கோபி, இவன் மூஞ்சில முடிச்சு என் மூடி அப்செட் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. லீலா இல்ல இவனால தள்ளுறா. கைய ஓங்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, கைய உடைச்சிருவேன். போடா போடா. ஏய் என்ன பண்றதையும் பண்ணிட்டு சவுண்ட் விடுற, 2 பேருக்கும் தெரியும்ல. ஏய் என்ன 2 பேர் இருந்தா பயந்துருவேன்னு மிரட்டி பாக்குறீங்களா? நான் தான் தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றேன்ல. இந்த பாருங்க, எல்லா பொருளும் வீணா போச்சு, என் வியாபாரமும் போச்சு, எனக்கு தான் நஷ்டம். பெருசா லாஸ் ஆயிடுச்சு. க்ரோர்ஸ் கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. டேய் ஆஃப்டர் ஆல் நாளை அப்பளம் கொட்டிச்சு, இதுக்கு போய் லாஸ் கீஸ்னுட்டு. அந்த ஆள் கூட என்ன பேச்சு? வா கிருஷ்ணா போலாம். டேய் என் லீலா சொல்றாளேன்னு விடுற, இல்லடா மோன பஞ்சர் ஆயிருவே. ஆமா ராஸ்கல். லீலா வா நம்ம போலாம். டேய் மச்சான் எங்க? கோபி சொன்ன இடத்துக்கு. வேண்டாம் கிருஷ்ணா. லீலா இல்ல நாளைக்கு போலானாலும் போக முடியாது, ஏன்னா உனக்கு காலேஜ் இருக்கும், கட் அடிக்கணும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. டேய் மச்சான் சொல்றா. டேய் ஆமா லீலா வா, இவ்வளவு தூரம் வந்துட்டு போயிடலாம். லீலா சொன்னா கேளு. வேண்டாம் கிருஷ்ணா, நான் போறேன். போ. லீலா லீலா சோ என்ன கட்டது. டேய் 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 பாரு மச்சான், பண்றத பண்ணிட்டு பொறுக்கிட்டு கிடக்குறான் பாரு. இந்தா மச்சான், மேட்டர் இப்படி சொதப்பிடுச்சடா. ஆமா என்ன பண்றது? ச்சே வண்டி ஏறா. நீ ஏண்டி சாரி சொல்ற? உன்னை கேட்காம உன் பேர் அம்மா கிட்ட யூஸ் பண்ணதுக்கு நியாயமா நான் தான் சாரி சொல்லணும். இல்ல, நீ ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் என்கிட்ட நகையை கொடுத்துருக்கேன்னு அம்மா கிட்ட போய் சொல்லிருக்க. அத புரிஞ்சுக்காம நான் அம்மா கிட்ட இல்லைன்னு சொன்னதுனாலதானே நீ சிக்கல்ல மாட்டிக்கிட்ட. சரி விடு, நீ ஒண்ணு வேணும்னு சொல்லலையே. நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா அம்மா கேட்டப்போ நீ கொஞ்சம் உஷாரா இருந்திருப்ப.
சொல்லாதது ஏன் தப்பு தானே, நீ தான் என்ன மன்னிக்கணும். சரி, அதை விட அந்த சிக்கலான நேரத்துல ராஜா தான் வந்து உன்னை காப்பாத்தினாருன்னு சொன்னேன். ஆமா, அவருக்கு தேங்க்ஸ் சொன்னியா? இல்ல, நைட்டு சொல்ல முடியல. சரி, காலையில சொல்லலான்னு போய் பார்த்தா வீட்ல இல்ல, சீக்கிரம் வெளியில போயிட்டார் போல இருக்கு. ஏய், ராஜா பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். ராஜாவே வராரு பாரு. ஹாய். அது நம்ம பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தானுங்க, பேட் உடைஞ்சு போச்சான், அதான் வாங்கி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் வரேங்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. உங்களை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். எது? என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? அதுவும் நான் இல்லாத போது நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளுங்களா? ராஜா, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்? நேத்து நடந்த விஷயத்துக்கு. நேத்து இருந்த சிக்கல்ல நல்லவேளை அம்மா கிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்டீங்க. ஓ சாரி, அந்த நகை விஷயத்தை சொல்றீங்களா? ஆமாங்க, நீங்க மட்டும் வரலன்னா நான் அம்மாவை எப்படி சமாளிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆமா, கரெக்டா இந்த நேரத்துல எப்படி வந்தீங்க? ஆக்சுவலி நான் வண்டி பார்க் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் அம்மா உங்ககிட்ட நகையை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு நான் ஒட்டு கேட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எதாச்சும் கிராஸ் ஆகும்போது தான் என் காதுல விழுந்தது. நீங்க உங்க அம்மா மேல மதிப்பு மரியாதை நிறைய வச்சிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த நகை மேட்டரை மறைச்சிருக்கீங்க. சரியா அந்த கெட்டான சூழ்நிலையில ஹெல்ப் பண்ணலான்னு தான் அந்த நகை என்கிட்ட கொடுத்ததா சொன்னேன். தட்ஸ் ஆல். ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னங்க நீங்க, நான் ஒரு சின்ன பொய் சொன்னேன், அதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. சமயத்துல செய்யற உதவி உலகத்தை விட பெருசுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நேத்து நீங்க சொன்ன போய் எனக்கு இந்த உலகத்தை விட பல மடங்கு பெருசா தெரிஞ்சது. அதான் நன்றி சொன்னேன். இளவரசி, நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா கிட்ட கூட சொல்லாம அந்த நகை எடுத்து என்ன பண்ணீங்க? ஆமா இளவரசி, நானே கேட்கணும்னு நினைச்சேன். நகை எடுத்து என்ன பண்ண? யாருக்கு கொடுத்த? அது ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை. ஒரு வாரத்துல 2 லட்ச ரூபாய் நான் கட்டணும், இல்லைன்னா என் வேலை போயிடும். என்னடி சொல்ற? வேலை போயிடுமா? அப்படி என்னடி பிரச்சனை? என்ன இளவரசி ஊமை ஆயிட்ட? என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. என்னன்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் பண்றேன். என்னது? அதான் நானும் கேக்குறேன், என்னது இது? என்ன லூசா? உனக்கு புத்தி கித்தி பேதலிச்சு போச்சா? நான் நல்லதா இருக்கேன், ஓ சீட்டு தான் கீழே போகுது. தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம டீலர்ஷிப் வேண்டான்னு கேன்சல் பண்ண செல்வா ஏஜென்சிக்கு நீனும் அவங்க டெபாசிட் பணத்தை செட்டில் பண்ணல. நீ கத்து குட்டிங்கிறது எவ்வளவு சரியா இருக்கு பாத்தியா? செல்வா ஏஜென்சி அக்கௌண்ட் செக் பண்ணி பாத்தியா? செக் பண்ணல, மறுபடியும் நல்லா செக் பண்ணு. அவங்க அக்கௌண்ட்ல எப்பயோ செட்டில் பண்ணியாச்சு. அக்கௌண்ட்ஸ்ல நீ செட்டில் பண்ண மாதிரி தான் காமிச்சிருக்க, ஆனா நீ இன்னும் அவங்களுக்கு பணம் கொடுக்கல. நான் வேணா அந்த ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணட்டுமா? அந்த ஏஜென்சில இருந்து பார்ட்டி ஃபோன் பண்ணப்போ நான் அட்டெண்ட் பண்ணேன். அதனாலதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. இதே மேடம்க்கு தெரிஞ்சிருந்தது இந்நேரம் உன்னை வேலையை விட்டு தூக்கி வீட்டுக்கு அமைச்சிருப்பாங்க. இப்ப கூட இது உன் பர்சனல் விஷயம் என்னால விட்டுட முடியும், ஆனா நாளைக்கு மேடம்க்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா நானும் உன் கூட்டாளி நினைச்சுப்பாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அந்த 1 வாரத்துக்குள்ள நீ அந்த செல்வா ஏஜென்சிக்கு பணத்தை செட்டில் பண்ணணும். இல்லனா நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட்டை நான் மீற வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. இளவரசி. மேடம். வாங்க மேடம். என்ன மேடம், கூப்பிட்டு நானே வந்திருப்பேனே. என்ன ஏதோ தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அது அக்கவுண்ட்ஸ் பத்தி மேடம். ஓ அப்படியா, வெரி குட். அப்புறம் இளவரசி, போன வாரம் நம்ம ஃபேக்டரியில அடிபட்டதுல மிஸ்டர் சுந்தரம், அவருக்கு மறுபடியும் ஆபரேஷன். தெரியும் மேடம். ஹாஸ்பிட்டலுக்கு பில் பே பண்ணணும். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நீங்க போய் 2 லட்ச ரூபாய் டிராப் பண்ணிட்டு வந்துருங்க. நான் மீட்டிங் முடிச்சிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். நீங்க இப்ப வந்து எங்கிட்ட செக் வாங்கிக்கங்க. யூ கேரி ஆன் யுவர் ஒர்க். ஓகே மேடம்.
எனக்கா ஒரு வாரம் டைம் கொடுக்குற? எண்ணி ஒரே வாரத்துல நீ இந்த ஆபீஸ்ல இருக்கியா இல்ல நான் இருக்கனான்னு பாக்குறேன்டி. ஹலோ, சொல்லுங்க மேடம். பணத்தை எடுத்துட்டேன் மேடம். ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே மேடம். என்னடா பாத்து வர மாட்டியா? இங்க பாருங்க, முன்னாடி வச்சுக்க, பின்னாடி வச்சுக்க. சொல்றா, நான் சரியா தான் வந்தேன். நீ தான் கொண்டு உள்ள விட்டாமா? நான் கரெக்ட்டா தான் வந்தேன். நீ ராங்கா வந்து என்ன குத்தம் சொல்றியா? இருங்க மேடம், வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு. இன்சூரன்ஸ் வேற கிளைம் பண்ணோம். உங்களுக்கு அர்ஜென்ட்னா வேற வண்டி புடிச்சு போயிடுங்க மேடம். அதெல்லாம் இல்லையா, வண்டி எடுக்காதயா. போலீஸ் போன் பண்றேன். போலீஸ் போன் பண்றேன் ஏரியானா. இப்பதான் மீட்டிங் முடிஞ்சது. பணம் டிராப் பண்றதுக்காக இளவரசி பேங்க்குக்கு போயிருக்காங்க. வந்ததும் கிளம்பி வர வேண்டியதுதான். நீங்க மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க இளவரசி, பணம் டிராப் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேடம். இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்தது. உங்களுக்காக தான் வெயிட்டிங். பணத்தை கொடுங்க. என்ன இளவரசி, என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் கிளம்பணும், லேட் ஆகுது. என்ன தேடிட்டு இருக்கீங்க? மேடம், ஹேண்ட்பேக்ல வச்சிருந்த பணத்தை காணோம் மேடம். என்னது, பணத்தை காணுமா? ஸ்கூல் பசங்க பென்சில காணுங்கிற மாதிரி நீங்க பணத்தை காணும் சொல்றீங்க. 2 லட்சம் ரூபாய் இளவரசி, அது எதுக்காக கொண்டு வர சொன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் மேடம். ஹாஸ்பிட்டலுக்காக. பணத்தை டிராப் பண்ணீங்களா இல்லையா? பண்ண மேம், பண்ணி ஹேண்ட்பேக்ல தான் வச்சிருந்தேன். அப்ப ஹேண்ட்பேக்ல வச்சிருந்த பணம் எப்படி காணாம போகும்? நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இளவரசி. என்ன மேடம், என்னாச்சு? பேங்க்குக்கு போய் பணத்தை டிராப் பண்ணிட்டு வர சொன்னல. பேங்க்ல போய் பணத்தை டிராப் பண்ணிட்டு பேக்ல வச்சிருந்தாங்களாம். அந்த பணத்தை இப்ப காணோம்னு சொல்றாங்க. அது எப்படி மேடம் பேக்ல வச்ச பணம் காணா போகும்? மேடம், என்ன நம்புங்க மேடம். நான் பேங்க்ல இருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணிட்டு பேங்க் வாசல்ல ஆட்டோல ஏறிட்டேன். ஆனா நான் வந்த ஆட்டோ வர வழியில இன்னொரு ஆட்டோல மோதிடுச்சு. 2 பேருக்கும் பெரிய சண்டை. நான் அவசரமா போகணும், சீக்கிரம் வாங்கன்னு சொன்னதுக்கு இந்த ஆட்டோ வராதமா வேற ஆட்டோ பிடிச்சு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நான் வேற ஆட்டோ மாதிரி வந்துட்டேன். இதுக்கு நடுவில் அந்த பணம் எப்படி காணாம போச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். என்ன நம்புங்க மேடம். எனக்கு தெரிஞ்சிச்சு மேடம். அந்த ஆட்டோக்காரங்க 2 பேர் சண்டை போட்டுருந்தாங்க இல்லையா, அந்த கேப்ல தான் பணம் மிஸ் ஆயிருக்கும். நம்ம கிட்ட பணம் இருக்குன்னா அதை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு இவங்களுக்கு தெரிய வேணாமா? இவங்க என்ன சின்ன பொண்ணா? அப்படின்னு கேர்லெஸ். இப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை பே பண்ணி ஆகணும். இந்த மாதிரி இளவரசி பணத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் போய் சொன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? பொய் சொல்றதா தானே நினைப்பாங்க. பணம் தரேன்னு சொல்லிட்டு தராம ஏமாத்துறதுக்கு சாக்கு போக்கு சொல்றேன்னு நினைப்பாங்க. என் பேர் இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே. சாரி மேடம். சாரி கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? எனக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். இல்ல உங்களை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்றது இல்லாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன். மேடம், ஏதோ தப்பு நடந்து போச்சு, அவசரப்படாதீங்க. அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாம். அவங்க நம்ம கம்பெனிக்கு ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் அவங்கள பேங்க்குக்கே அனுப்புனேன். உண்மையிலே பணம் பறி போயிடுச்சா இல்ல பறி போன மாதிரி நடிக்கிறாங்களா? மேடம், பர்சனலா அவங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஓகே கார்த்திக், நீங்க இவ்வளவு சொல்றதுனால எக்ஸ்கியூஸ் பண்றேன். 1 வீக்ல அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டணும். அப்படி இல்லைன்னா டெபாசிட் பண்ண 50,000 ரூபாய் போக
மீதி 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டிட்டு வேலையை விட்டு போக சொல்லுங்க. போங்க. என்னம்மா இளவரசி, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பெரிய மகாராணி மாதிரி எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்த. இப்ப என்னாச்சு பாத்தியா? அதான் கேப் கிடைக்குதுங்கிறதுக்காக ஆப்படி கூடாது. அடிச்ச ஆப்பளை இப்ப நீயே மாட்டின பாத்தியா? ஹலோ, என்ன யோசிக்கிற? பேக்ல வச்ச பணம் எப்படா மாயமா போச்சுன்னு பாக்குறியா? எல்லாம் ஐயோட திருவிளையாடல் தான். நடுவில் நடந்துச்சு ஒரு ஆட்டோ தகராறு, அது ஐயோட ஏற்பாடுதான். அட பாவி, இத நான் இப்ப மேடம் கிட்ட போய் சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? சொல்லு, தாராளமா சொல்லு. கண்டிப்பா அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா இப்பதான் உனக்கா அவங்கள்ட்ட போய் நல்ல மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கேன். எங்க அப்பா 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்தான்ல, அதுக்கு 50,000 வட்டி போட்டு உங்கள்கிட்ட வந்து 2 லட்சம் ரூபாய் நான் வசூல் பண்ணிட்டேன். இப்ப புரிஞ்சுதா கார்த்திக் வசூல் பண்றதுல எவ்வளவு பெரிய கில்லாடின்னு? உண்மையை ரொம்ப நாள் இருட்டுல பூட்டி வைக்க முடியாது. அது தானே ஒரு நாள் வெளியில வரும். அப்போ வேஷமும் கலையும். எவ்வளவு பெரிய கிரிமினலா வேலை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு ராஸ்கல். அவனை சும்மா விடக்கூடாதுடி. ஏங்க, அவன் தான் ஆளை வச்சு பணத்தை எடுத்ததா அவனே உங்ககிட்ட சொல்லியிருக்கான்ல, இதையே நீங்க எம்டி கிட்ட சொல்லக்கூடாது? அவ இதை என்கிட்ட தானே சொன்னா. மேடம் கிட்ட சொன்னா அவங்க நம்புறதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும்ல. அது எதுவுமே இல்லையே. அது மட்டும் இல்ல, எனக்கு பறிஞ்சு பேசுற மாதிரி நல்லவ மாதிரி மேடம் கிட்ட நாடகம் வேற போட்டிருக்கான். நான் சொன்ன மேடம் நம்பணும்ல. ஏண்டி அதுக்காக அவனை அப்படியே விட்டுடுவியா? ஆரம்பத்துல இருந்து அந்த கார்த்திக் உன் வாழ்க்கையில எவ்வளவு இடைஞ்சல் பண்ணிருக்காங்கிற விஷயத்தையெல்லாம் உங்க மேடம் கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதுல ஒரு சிக்கல் இருக்குடி. உண்மையை சொல்றதுல என்ன சிக்கல் இருக்கு? நான் அந்த ஆபீஸ்ல சேரும் போதே சொந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு மேடம் சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனையை நான் சொல்லணும்னா கார்த்திக் பத்தி ஆரம்பத்துல இருந்து சொல்லணும். அப்படி நான் சொன்னா என் வேலை போயிடும். இப்ப மட்டும் என்ன, உன் வேலை போன மாதிரி தான். அதுக்கு பதிலா அந்த ராஸ்கலை மாட்டி விடுறது எவ்வளவோ பெட்டர். இல்ல நளினி, என் குடும்பம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால அவனை ஈஸியா அந்த வேலையை தூக்கி போட்டுட முடியாது. அதான் கார்த்திக் பத்தி உண்மையை சொல்லாம அவனை எதிர்த்து போராடலான்னு இருக்கேன். சரி, நீ எடுத்த முடிவுல இருந்து நீ மாற மாட்ட. 2 லட்சம் ரூபாய்க்கு நீ என்ன பண்ண போற? அதான் நளினி, எனக்கும் தெரியல. இருந்த நகையை வச்சு 1 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு 1 லட்ச ரூபாய் எப்படி ரெடி பண்ண போறேன்னு தெரியல. ஏங்க, இவ்வளவு கெட்டான சூழ்நிலையில நீங்க நகை எடுத்திருக்கீங்க, எதுக்கு இந்த உண்மை அம்மா கிட்ட இருந்து மறைச்சிங்க? இதுக்காக தான் எடுத்தேன்னு அம்மா கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? இல்ல ராஜா, ஏற்கனவே கார்த்திக் ஆபீஸ்ல பண்ண டார்ச்சர் தெரிஞ்சு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்ப இந்த விஷயம் வேற தெரிஞ்சது, என்ன வேலைக்கு போவேன்னு சொல்லிடுவாங்க. குடும்பம் இருக்க சூழ்நிலையில நான் வேலைக்கு போகாம இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, போன வாரம் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அம்மா ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு டாக்டர் வேற சொல்லிருக்காரு. இத சொன்னா இன்னும் ரொம்ப கவலைப்படுவாங்க. அதான் வேற வழியே இல்லாம போய் சொல்ல வேண்டியதா போச்சு. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு இன்னும் 1 லட்சம் தேவைன்னு சொன்னீங்கல்ல, நான் வேணும் அந்த பணத்தை தரேன், கொண்டு போய் கட்டிடுறீங்களா? ஐயோ வேண்டாங்க. ஏண்டி பணத்தை வேணாங்கிற? பணத்துக்கு என்ன பண்ண போற? நம்ம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் நளினி. நான் ஒன்றும் உங்களுக்கு ஃப்ரீயா தரலைங்க, கடனை தான் தரேன். உங்களால எப்ப திருப்பி தர முடியுமோ அப்ப கொடுங்க. இல்லைங்க, ஏற்கனவே நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதுக்கே நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. மேலும் ஹெல்ப் பண்ணி என்ன இன்னும் கடங்காரி ஆக்காதீங்க. நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். என்னடி யோசிக்கிற? பிரச்சனையை தீர்க்கணும், ஏதாவது முடிவெடு. இல்ல நளினி. சரிங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட தயங்காம வந்து கேளுங்க, நான் செய்யறேன். வரேங்க. டேய் மச்சான், உன் தங்கச்சி உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, என்னடா ஆச்சு? அதுக்கு தாண்டா நான் வந்து சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா தான் மாயம் மந்திரம்னு சொல்லிட்டு இருக்காங்கடா. என்னாச்சுங்க? எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. ஏய், யாரா நீங்க? என்ன சொல்லுங்கடா. ஏய், எந்த ஏரியா நீங்க? ஏய், சொல்லுங்கடா. ஏய், யாரா நீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? ஏய், வாங்கடா. ஏய், போங்கடா. போங்கடா.
ஹலோ என்ன மப்புல கண்ணாமண்ணான்னு வண்டி ஓட்டு வரீங்களா? இல்லங்க, பீச் போறவள 4 பசங்க ஃபாலோ பண்ணாங்க, பைக்ல இடிச்சிட்டா. என்ன கதையா சொல்லிட்டு இருக்க? ஏய் இன்னும் மப்பு தெரியல உனக்கு? எழுந்துடி. டேய் இந்த பொண்ணு அன்னைக்கு நான் ரெஸ்டாரண்ட்ல பார்த்த பொண்ணுடா. ஆமா இந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? சரி இந்த பொண்ணு தூக்கி பக்கத்து சீட்ல உட்கார வைங்க. வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. பணக்கார பார்ட்டி மாதிரி இருக்கு, பணம் ஏதாவது உசாராகுமான்னு பாரு. டேய் என்னடா பேசுற நீ? நீங்க பின்னாடி வாங்க. மச்சான் நீங்களே ஏறுங்கடா. இல்லடா நீ போயிட்டு வாடா. ஓகேடா. டேய் மச்சான் நான் இவங்களை கொண்டு போய் வீட்ல விட்டு வந்துடுறேன். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. கொஞ்சம் பணம் உசாரு பண்ணிடுறா. டேய் என்னடா பணம் பணம் அலையற? வாய் முடுறா. என்னம்மா 7 மணிக்கு கோயிலுக்கு போன, மணி 9 ஆகுது. ஏன் லேட்டு? எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த? பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன். அங்க ராமாயண கதாகாலட்சேபம் பண்ணாங்க, அதை கேட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, போகும்போது அதிரசம் கொடுத்துட்டு போனேன். இப்ப பசிக்குது, டிஃபன் ரெடி பண்ணுமா? ஏண்டி எல்லாம் நான் தான் பண்ணணுமா? அக்கா தங்கச்சிங்க 2 பேர் வீட்டுல தானே இருக்கீங்க, நீங்க ஒரு நாளைக்கு எனக்கு டிஃபன் பண்ணி கொடுக்க கூடாதா? நான் தான் படிச்சிட்டு இருக்கேன்லம்மா. நீ படிச்சிட்டு இருக்க சரி, இளவரசி ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பால, அவளை டிஃபன் பண்ண சொல்லிருக்கலாம்ல? ஆமா இல்ல? ஆமா, இளவரசி எங்க? ச்சே, சொல்லவே மறந்துட்டேமா. அக்கா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் நீ பண்ணி வச்சிருந்த அதிரசம் அதை எடுத்துட்டு போய் ராஜாக்கு கொடுக்க போயிருக்கா. என்னடி இது? இளவரசி 7 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பா, அப்ப போனா இவ்வளவு நேரமா என்ன பண்றா? ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏண்டி அன்னைக்கு நான் கேசரி கொண்டு போய் கொடுக்கும்போது இது என்ன புது பழக்கம்னு கேட்டால, இப்ப மட்டும் இது என்ன புது பழக்கம்? என்னம்மா நீ? அன்னைக்கு வீட்டுக்கு வந்து புதுசு, அதனால அக்கா அப்படி சொன்னாங்க. இப்பதான் ராஜாவுக்கு நகையெல்லாம் கொடுத்து உதவி பண்ணிருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸும் ஆயிட்டாங்க. கொஞ்சம் அதிரசம் கொடுத்ததுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? அதாண்டி எனக்கும் புரியாம குழம்பி போயிருக்க. இளவரசி யாருக்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரமா ஒட்டி பழக மாட்டா. அப்படிப்பட்டவ ராஜா கிட்ட இவ்வளவு நெருங்கி பழகுறான்னா? அட என்னம்மா நீ வேற? கொஞ்ச நாள் நம்ம கூட சரியா பேசாம அக்கா முடங்கி கிடந்தா. இப்ப அவ கூட சிரிச்சு பேசுறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா. அத நினைச்சு சந்தோஷப்படுவியா? உட்காந்து கவலைப்பட்டு இருக்க. போமா, எனக்கு பசிக்குது, போய் டிஃபன் ரெடி பண்ணு. சரி நீ போய் படி, நான் போய் இளவரசியை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா சீக்கிரம் டிஃபன் ரெடி ஆயிடும். சரி. அதிர்ஷ்டம் மட்டும் நீங்க சாப்பிடுங்க. மெய் மறந்து போயிருவீங்க. என்னம்மா அக்காவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன, நீ மட்டும் தனியா வந்திருக்க? அக்கா எங்க? உன் அக்கா தன்னை மறந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. சரி அவளை ஏன் தொந்தரவு பண்ணணும்னு பேசாம வந்துட்டேன். என்னம்மா சொல்ற? இளவரசி அந்த ராஜா கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காடே. பரவாயில்லையே, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அக்கா முகத்துல சந்தோஷத்தை பார்க்க முடியல. இப்ப சிரிச்சு சந்தோஷமா இருக்கால, இது நல்ல விஷயம் தானே? ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இளவரசியை நினைச்சா கவலையா இருக்குடி. அக்கா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதுல உனக்கு என்னம்மா கவலை? உன்கிட்டயும் என்கிட்டயும் கூட சிரிச்சு பேசாதவ அந்த ராஜா கிட்ட மட்டும் சிரிச்சு பேசுறான்னா என்ன அர்த்தம்? என்னம்மா கேள்வி இது? அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அர்த்தம். இல்லடி, இளவரசி கல்யாணம் ஆகி புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கிற பொண்ணு. அந்த ராஜா கல்யாணம் ஆகாத பையன். அவங்க பழக்கத்தை ஊர் உலகம் தப்பா சொல்லிடுண்டி. இந்த பழக்கம் எங்க போய் முடியுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. அம்மா, ஊர் உலகத்தை பத்தி கவலைப்படாத. அக்கா சந்தோஷமா இருக்கால, அத பாரு. என்னக்கா தனியா சிரிச்சிட்டு வர? அது ராஜா ஒரு ஜோக் சொன்னாரா, அதை நினைச்சிட்டே வந்தேன். எப்பமா கோயிலுக்கு போயிட்டு வந்த? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தது கூட தெரியல இளவரசி உனக்கு? இல்லம்மா, ராஜா கிட்ட பேசிட்டு இருந்தேனா கவனிக்கல. ஐயோ 9 ஆயிடுச்சே, நான் போய் டிஃபன் பண்றேன். என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? அதான் அக்கா டிஃபன் ரெடி பண்றேன்னு சொன்னால, நீயும் கூட போய் ஹெல்ப் பண்ணு போ. ஏங்க மணி 10 ஆக போகுது. காலேஜுக்கு போன பொண்ணு இன்னும் வீடு திரும்பல. அந்த கவலை கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? ஏண்டி கவலைப்படுற? அவ என்ன சின்ன பொண்ணா காணாம போறதுக்கு? எல்லாம் வந்துருவா. சின்ன குழந்தையா இருந்தா நான் கவலைப்பட மாட்டேங்க.
வயசு பொண்ணு வெளியில போயிட்டு இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு நான் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ நிதானமா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஷியாமளா கனடால இருந்தப்ப இதை விட லேட்டா நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் மீனா வந்திருக்கா. ஏன் வீணா டென்ஷன் ஆகுற? கனடாவில் அந்த பிரச்சனையை நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டதுனாலதான் அவ்வளவு பெரிய பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. அதுக்காக தானே இந்தியாவுக்கே வந்தோம். எல்லாத்தையும் மறந்து போயிட்டீங்களா? மறக்கல, அது மறக்கிற விஷயமும் இல்ல. மீனாவோட குணத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவ எவ்வளவு பிடிவாதக்காரின்னு. அவளை கொஞ்சம் கொஞ்சமா அவ போக்குல விட்டு தானே பிடிக்கணும். இந்த பார், பொண்ணுங்க பிடிவாதமும் வீணில இருக்கிற நரம்பும் ஒரே மாதிரி. பக்குவமா மீட்னா நல்ல ராகம் கிடைக்கும். அவசரப்பட்டா நரம்பு அறுந்து போகும். என்னாச்சோ நேரம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் அவளை காணுமேங்க. மீனா மீனா என்ன என்னாச்சு? தலையில காயம் என்னாச்சு? மீனா கேட்டுட்டே இருக்க, அவ பாட்டுக்கு போறா பாருங்க. மீனா என்னடி காயம்? கேட்டுட்டே இருக்கேன். மேடம் மீனா பயப்படாதீங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அவ்வளவுதான். ஆக்சிடென்ட்டா? என்னப்பா சொல்ற? சரி தம்பி, நீங்க யாரு? நீங்க எப்படி இவளோட? என் பேரு செழியன். வர வழியில ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். பத்திரமா பாத்துக்கோங்க. அப்போ நான் வரேங்க. என்னப்பா எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க. ஒரு காஃபி சாப்பிட்டு போ. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். அப்புறம் தம்பி, படிக்கிறீங்களா இல்ல ஏதாவது ஜாப்ல இருக்கீங்களா? பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். அப்பா என்ன பண்றாரு? அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவர் உயிரோடு இல்ல. ஐ அம் சாரி. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னவா இருந்தாரு? அவர் பேர் என்ன? அப்பா இன்ஸ்பெக்டரா இருந்தாரு. அவர் பேரு சக்திவேல். தம்பி, இந்த திருட்டு மணல் லாரியை பிடிக்க போய் அவங்களால கொலை செய்யப்பட்டாரு, அந்த சக்திவேலா? ஆமா, அவருதான். சக்திவேல் என்ன பையனாப்பா நீ? எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா இப்படி கேட்ட? நீ எனக்கு சொந்தக்காரன்பா, எங்க அக்கா மகன். நான் உனக்கு மாமா முறை வேணும். என்னப்பா அப்படி பாக்குற? அக்கா உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலையா? இவ்வளவு நாள் கனடால இருந்துட்டோம், இப்பதான் இந்தியா வந்தோம். இப்ப கூட அக்கா வந்துட்டு போனாங்களே. ஆமா, அம்மா சொன்னாங்க. நான் தான் மறந்து போயிட்டேன். கனடால இருந்து மிஸ்டர் குமாரசாமி. நோ, குமாரசாமி பழைய பேரு, இப்ப பிரான்சிஸ் குமார். தம்பி, நம்ம சொந்தக்காரங்களாயிட்டோம். நீங்க சாப்பிட்டுட்டு தான் போனோம். வேண்டாங்க, வீட்ல அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பாரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. மாமா வீட்டுல சாப்பிட்டேன்னு சொன்னா அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இருந்து சாப்பிட்டுட்டு போ. பரவாயில்ல சார், இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டா போச்சு. கண்டிப்பா வரணும் தம்பி. நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆயிட்டோம். அடிக்கடி வந்து போக இருக்கணும். தம்பி, என் பொண்ணை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். சொந்தக்காரங்களானதுக்கு அப்புறம் எதுக்குங்க தேங்க்ஸ்? அப்போ நான் கிளம்புறேன். பாப்பா, அம்மா ரொம்ப விசாரிச்சத சொல்லு. அப்போ நான் வரேங்க. பைப்பா. வாங்க தம்பி. பாத்தியா எவ்வளவு நல்ல பையனா இருக்கான். நம்ம பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான். நின்னு அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம உன் பொண்ணு நேரம் மாடிக்கு போயிட்டா. இவ குணத்தெல்லாம் மாத்தவே முடியாது. எங்க அந்த ஆளா? ஏய், அந்த தம்பி யார் தெரியுமா? ரோட்டோரமா வேலை வெட்டி இல்லாம கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தான். கார் அடிச்சு கேரம் போர்டு உடஞ்சிருக்கும். அதுக்கு காசு வாங்கறதுக்காக வந்திருப்பான். அவனுக்கு என்ன மரியாதை? மீனா, அப்படிலாம் யாரும் எடுத்து தெரிஞ்சு பேசக்கூடாதுமா. அவன் யார் தெரியுமா? எங்க அக்கா ராஜேஸ்வரியோட பையன், நம்ம சொந்தக்காரன். அன்னைக்கு வந்தாங்களே ஒரு ஓல்ட் லேடி, அவங்களோட சன்னா? சொந்தக்காரங்கன்னா அப்ப எனக்கு காசு மிச்சம். சரி சரி மம்மி, பசிக்குது, டிஃபன் எடுத்து வை. இல்லடி, நீ பப்புக்கு தானே போயிட்டு வர, வாய ஊது. ஐயோ மம்மி, என்ன நம்ப, நான் குடிக்கலாம் இல்ல. உன்னை நம்ப முடியாதுடி. கனடால இருந்த பழக்கத்தை எல்லாம் திரும்ப இங்க ஆரம்பிச்சிட்டியோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன்னால தானடி. சும்மா அவன் மேல சந்தேகப்பட்டுட்டே இருக்காத. முதல்ல டிஃபன் எடுத்து வை. அவ அப்படிலாம் பண்ண மாட்டான். ஆமா, என்னையே மிரட்டிக்கிட்டு இருங்க. போடி, நீ சாப்பிடாம.
வலிக்குது ஜானகி. உடம்பு இப்படி அனலா கொதிக்குதையா? டாக்டர் போய் ஊசி ஏதாவது போட்டியா? எப்படி ஜானகி நான் ஹாஸ்பிட்டல் போறது, ஊசி போடுறது? போலீஸ் தான் என்ன கண்கொத்தி பாம்பா தேடிட்டு இருக்காங்க. சரி சரி, சத்தம் போடாத. இரு, கதவு மூடிட்டு வரேன். வா வா. ஐயோ, என்ன அது? இப்படி உடம்பு நெருப்பா கொதிக்குது. மெடிக்கல் ஷாப்ல ஏதாவது மாத்திரை வாங்கி சாப்பிட்டியா? நான் எங்க போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுறது ஜானகி? என்னால வெளியெல்லாம் நடமாட முடியுமா? அட பாவி மனுஷன், என்ன அது? எத்தனை நாள் இப்படி ஜுரம் இருக்கு? சரி, வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டியா? எதுவும் சாப்பிடல ஜானகி, சாப்பிடவும் முடியல. என்னையா இது? ஹாஸ்பிட்டல் போக முடியல, மாத்திரை வாங்கி போட்டுக்க முடியல, சாப்பிட கூட முடியல. இப்படி என்ன உடம்பு எப்படி சரியாகும்? என்னால முடியல ஜானகி, ஏதாவது பண்ணு ஜானகி, அதுக்கு தான் வந்தேன். சரி, வெறும் வேரோட இருக்காத, நான் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். இரு, நீ படுத்துக்கோ, வரேன். இங்க பாரு, எந்திரி, மெல்லமா எந்திரி, எந்திரி. இந்த சுடு தண்ணி, இத குடி. போதும். இத பாரு, இந்த இட்லியை சாப்பிடு. நான் மாத்திரைக்கு ஏதாவது வழி பண்றேன். சுப்பிரமணி கிட்ட கேட்டு மாத்திரை வாங்கிட்டு வர சொல்றேன். ஜானகி, வேணா ஜானகி, சுப்பிரமணி கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லாத. ஐயோ, சுப்பிரமணி கிட்ட நீ வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிடு. சுப்பிரமணி, 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 சுப்பிரமணி. என்ன இந்த நேரத்துல? என்னாச்சு உங்களுக்கு? குளிர் ஜரம். இருங்க, காசு எடுத்து வரேன், ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாம், ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு வா. என்ன நீ இப்பெல்லாம் ஏதேதோ ஜுரம்னு சொல்றாங்க, போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடலாமே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், சொன்னா கேளு. எனக்கு மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வா. சரியாகலன்னா காலையில ஊசி போட்டுக்கலாம். என்ன நீ இங்க எப்பவுமே சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்களே. சரி, அதோட பிரெட் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், மாத்திரை மட்டும் போதும். சரி, இருங்க நீ. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ ஒரு இட்லி கூட சாப்பிடல. இதுக்கு மேல சாப்பிட முடியல ஜானகி. அம்மா, சுப்பிரமணி கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்ச? என்ன நீ வந்திருக்க, உனக்கு மாத்திரை தேவைன்னு சொல்லி அனுப்ப முடியும்? எனக்கு உடம்பு சரியில்லை, குளிர் ஜுரம்னு நடிச்சு அனுப்பி வச்சிருக்கேன். என்ன பண்றது? என் தலையெழுத்த பாத்தியா? வா சுப்பிரமணி, மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா நீ இதை இப்போ 3 டேப்லெட் போட்டுக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இதை 3 டேப்லெட் தொடர்ந்து போட்டுக்கோங்க, சரியாயிடும். இந்தாங்க. சரி, நீ போய் படுத்துக்கோ. சரியா நீ?
ஜுரம் கம்மியாகலைன்னா எழுப்புங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடலாம். சரி நீ போய் படுத்துக்கோ. மணி நாளாயிடுச்சு. அப்பாடா, உடம்பு ஜில்லுன்னு இருக்கு. ஜுரம் விட்டுருச்சு. யோ, இங்க பாரு. எந்திரியா. யோ, இங்க பாரு. மணி ஆயிடுச்சு. மெல்ல எந்திரி. இங்க பாரு, ஜுரம் விட்டுருக்கு. நான் மாத்திரை தரேன். காலையில எப்படியாவது டிஃபன் சாப்பிட்டு மாத்திரையை போட்டுக்கோ. செலவுக்கு பணமும் தரேன். இந்தா மாத்திரையும் பணமும் வைக்கிறேன். மெல்லமா எந்திரிச்சு கிளம்பு. கிளம்பு. என்ன நீ, குளிர் ஜுரம் போயிடுச்சா? இப்ப உடம்பு எப்படி இருக்கு? சுப்பிரமணி, அது வந்து எனக்கு தெரியும். நீ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மாத்திரை கேட்டப்பவே குளிர் ஜுரம் வந்த மாதிரி நல்லாவே நடிச்சீங்க. நானும் நம்பிட்டேன். ஆனா நான் மாத்திரை வாங்கிட்டு வந்து கதவை தட்டும் போது நீங்க குளிர் ஜுரம் மாதிரி நடிக்கல. பதட்டத்துல மறந்துட்டீங்க. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். ஆனா என் சந்தேகத்தை வெளிக்காட்டல. அதுக்கப்புறம் நான் வெளியில வந்து கவனிக்கும் போதுதான் உள்ள முனகல் சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அண்ணன் உள்ளதான் இருக்காருன்னு. அப்ப நான் தொந்தரவு பண்ண விரும்பல. எப்படியும் மாத்திரையை சாப்பிட்டு குளிர் ஜுரம் போனதுக்கு அப்புறம் வெளியில வந்துத்தானே ஆகணும். அதான் நான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். என்னண்ணே, கிளம்பலாமா? எங்கடா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். எதுவும் சொல்லாதீங்க. இது நாள் வரைக்கும் சட்டத்தை ஏமாத்தி ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்ததெல்லாம் போதும். அன்னைக்கே நான் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் சரண்டர் ஆக சொன்னேன். நீங்க தான் திருந்தி வாழணும், குடும்பத்தோட வாழணும்னு சொன்னீங்க. அண்ணியும் என் பூவையும் பொட்டியும் காப்பாத்துன்னு கெஞ்சினாங்க. என்னால மறுக்க முடியல. சரி, இனிமே இந்த வீட்டுக்கு வராதீங்கன்னு சொன்னேன். ஆனா என் பேச்சையும் மீறி மறுபடியும் நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இப்பவும் நான் உங்களை தப்பிக்க விட்டேன்னா உங்களோட சேர்ந்து நானும் குற்றவாளி ஆயிடுவேன். அதனால அன்னைக்கு சொன்னதான் நான் இன்னைக்கும் சொல்றேன். சரண்டர் ஆயிடுவேன். டேய், கேஸ் நடத்தி உங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வர ஏற்பாடு பண்றேன்னு. அதனால தப்புக்கு மேல தப்பு பண்ணாதீங்க. டேய் வேணடா சுப்பிரமணி, நான் தலைமறைவானவன்டா. தலைமறைவானவனாவே இருந்துட்டு போறேன்டா. கொஞ்ச நாள்ல நாங்க கேரளால போய் செட்டில் ஆயிருந்தா. இப்ப அதை விட்டுட்டு இடையில போய் போலீஸ்ல மாட்டி மறுபடியும் நான் அடி வாங்குறதுக்கு உடம்புல தெம்பு இல்லடா. நான் சொல்றது கேளுடா சுப்பிரமணி, ப்ளீஸ்டா. வேண்டானே, தப்பு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. வாங்க போலாம். விடு சுப்பிரமணி, அவரு கேரளால வேலை தேடிட்டு இருக்காரு. இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ நாங்க போயிடுவோம். அது வரைக்கும் தயவு செஞ்சு அவரை போலீஸ்ல மாட்டி விட்டுறாத. இப்போதைக்கு அவரை விட்டுரு. என்னன்னு நீங்க அண்ணனுக்கு நல்ல விதமா எடுத்து சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி தப்புக்கு துணை போறீங்களே. என்ன தடுக்காதீங்க. நீ இல்ல, நான் இவரை உன் கூட அனுப்ப மாட்டேன். நாங்க சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி அவரை விட்டுரு. அண்ணி, அண்ணன் இப்படி தலைமறைவா இருக்கிறது தான் ஆபத்து. சரண்டர் ஆயிட்டா ஏதாவது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் வெளியில கொண்டு வந்துறேன். நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க. நீ இல்ல, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அவரை உன் கூட அனுப்ப மாட்டேன். என்ன மன்னிச்சுக்கங்க. நீ இந்த தடவை நான் அவரை தப்பிக்க விட மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சே தீருவேன். அண்ணே,
வாங்கண்ணே போலாம். டேய் 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 வேணடா சுப்பிரமணி. டேய் இவ்வளவு நல்ல தலைமறைவா இருந்துட்டு இப்ப போய் போலீஸ்ல மாட்டேன் அடிச்சே கொண்டுடுவாங்களா? வேணடா, என்ன விட்டுறா ப்ளீஸ். அப்படிலாம் எதுவும் நடக்காதுண்ணே. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் வெளில கொண்டு வரேன். வாங்கண்ணே போலாம். வேணடா டேய். சுப்பிரமணி போ, நீ தாராளமா போ. நீ தான் சட்டம் ஒழுங்கா காப்பாத்துற மாதிரி போறல, தாராளமா கூட்டிட்டு போ. ஆனா ஒண்ணு, நீ திரும்பி வரப்ப நானும் என் குழந்தைய உயிரோட இருக்க மாட்டோம், பணமா தான் இருப்போம். சுப்பிரமணி, நான் இத வெறும் மிரட்டுறதுக்காக சொல்லல. நீ மட்டும் இவரை கொண்டு போய் போலீஸ்ல சரண்டர் ஆக வச்ச, இது சத்தியமா நடக்கும். அண்ணி, ஏன் நீ என்ன இப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்க? கேஸ் நடத்தி அண்ணனை நான் வெளியில கொண்டு வந்துடுறேன். எப்போ எப்போ சுப்பிரமணி? இவரை தூக்கில போட்டதுக்கு அப்புறமாவா? அதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? ஷாம்லி அப்பா இல்லாத குழந்தைய வளரணுமா? இத பாரு, உனக்கு வேணா சட்டம், நீதி, நியாயம், நேர்மை இதெல்லாம் முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு என் புருஷனோட உயிர் தான் முக்கியம். அதுக்காக நீ என்ன சொன்னாலும் சரி, இவரை சரண்டர் ஆக்குறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். உனக்கு உண்மையிலே உன் அண்ணன் குடும்பத்து மேல பாசம் இருந்துச்சுன்னா இவர் விட்டுரு. பாசத்தை காட்டி நீங்க என்ன கட்டி போடலாம்? நீங்க என்ன கட்டி போடுறதா நினைச்சு உண்மையை கட்டி போடுறீங்க, சத்தியத்தை கட்டி போடுறீங்க. ஆனா உண்மைய ரொம்ப நாளைக்கு கட்டி போட முடியாது. எப்படியாவது ஒரு நாள் வெளியில வந்தே தீரும். அப்ப அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கு இப்பவே பேசாம சரண்டர் ஆயிட்டா குறைஞ்சபட்ச தண்டனையோட தப்பிச்சுக்கலாம். நீ பேசுறத பார்த்தா இதுக்கு மேல இவரை தப்பிக்க வைக்க முடியாதுன்னு தோணுது. அதான் எனக்கு வேற வழி இல்லை. உங்க அண்ணன் விஷயத்த எப்பவும் வெளியில சொல்ல மாட்டேன்னு என் குழந்தை மேல சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு சுப்பிரமணி. எங்களுக்காக இதுவரைக்கும் நீ எவ்வளவோ செஞ்சுக்கிட்டும் இருக்க. அந்த உரிமையில தான் கேக்குறேன். எனக்கு என் புருஷன் என் குழந்தையோட சந்தோஷமா வாழணும். என் குழந்தைக்கு அப்பா வேணும். அதனாலதான் கேக்குற சுப்பிரமணி, சத்தியம் செஞ்சு கொடு. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? முதல்ல கிளம்பு. கேரளா போறதுக்கு எல்லா ஏற்பாடையும் முதல்ல ஒழுங்கப்படு போ. நீங்க பார்க்ல எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னப்போ நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் ஹெல்ப் பண்ணா தானே வேண்டான்னு சொல்வீங்க. என் ஃப்ரெண்டு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்க, வாங்க ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க. அதனால தான் நான் வந்திருக்கேன். என்னோட டென்ஷன் பாதி குறைஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ எதுங்க தேங்க்ஸ்? நேத்தும் தேங்க்ஸ், இன்னைக்கும் தேங்க்ஸ். எதுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்ன உங்களுக்கு ஃப்ரீயாவே பணம் தரேன்? ஃபினான்ஸ் கம்பெனில வட்டி வாங்கி தர போறேன். அதுக்கு நீங்க வட்டி கட்ட போறீங்க. உங்க கையில பணம் வந்ததோ அதை அடைக்க போறீங்க. இதுல எனக்கு எதுங்க தேங்க்ஸ்? இன்னும் சொல்ல போனா நான் ஜஸ்ட் மீடியேட்டர், அவ்வளவுதான். சார் நான் போயிட்டு வரேன். ஓகே பாப்போம். ஹாய். சாரி, ஒரு முக்கியமான பார்ட்டி, அதான் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். டே, ஃபர்ஸ்ட் பிசினஸ் தான் முக்கியம். சொன்னேன்ல போன்ல இளவரசி இவங்க தான். வணக்கங்க. வாங்க போலாம். வாங்க வாங்க. உட்காருங்க. இல்லடா, அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு, நீ முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க கிளம்புவோம். மேடம், ராஜா என்கிட்ட எல்லாத்தையும் ஃபோன்லேயே சொல்லிட்டான். நான் எல்லாருக்கும் 2 வட்டிக்கு தான் கொடுப்பேன். நீங்க என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்கிறதுனால உங்களுக்கு 1.5 வட்டிக்கு கொடுக்குறேன். உங்க பேர் சொல்லுங்க. எஸ் இளவரசி. இல்ல இல்லைங்க. இல்லைங்க, உங்க வீட்டுக்கார பேர் சுப்பிரமணியம் தானே? அதான் எஸ்ன்னு சொன்னேன். பொதுவா கல்யாண பெண்கள் எல்லாம் வீட்டுக்கார பேர் தானே இனிஷியலா வச்சுப்பாங்க. இல்லைங்க, எங்க அப்பா பேர் கதிரேசன். கே இளவரசின்னு எழுத சொல்லுங்க. கே இளவரசின்னு எழுதிக்கடா.
இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இதுல 1 லட்ச ரூபா பணம் இருக்கு, எண்ணி பாத்துங்க. இந்த மாசம் வட்டி எடுத்துக்கலையா? ராஜாவுக்காக இந்த மாசம் வட்டியை தள்ளுபடி பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகேங்க மேடம். 4 நாளைக்கு முன்னாடி கூட உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஆட்டோல வரும்போது பிளான் போட்டு 2 லட்ச ரூபா சுட்டிருக்கான். சார் அந்த ஸ்டாஃப் நான் தான் சார். எப்படியாவது என் பணத்தை கொஞ்சம் மீட்டு கொடுங்க சார். இவன் கிட்ட பணம் எதுவும் இல்லையாமா? இங்கதான் ஆபீஸ்ல யாருக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கானா? சரி, ஒருவேளை இளவரசி வரலனா சுப்பிரமணி உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான். அப்ப உன் நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசி. இல்ல மாமா, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தெரியாதா? அவ நிச்சயம் வருவா. சரி, அப்படியே நீ சொல்ற மாதிரி எல்லாம் சரியா நடந்தாலும் பின்னாடி உன் குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனையா போயிடுமாம்மா. நான் இன்னைக்கு பண்ண தப்புக்காக தான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். என்ன மன்னிப்பீங்களா? எப்போ நடந்த தப்புக்காக நீ ஃபீல் பண்ணியோ அன்னைக்கு இந்த தப்பை மன்னிச்சாச்சு. அப்போ நான் உனக்கு கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஃப்ரெண்ட்லியா வந்து என் கூட ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா? அவ்வளவுதானே? ஓகே, கம் லெட்ஸ் கோ. தேங்க்ஸ். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.